வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அக்டோபர் 2024க்கான மாத ராசி பலன். மாதக்கோள்கள் எல்லாமே பயிற்சி அடைஞ்சிருக்கு. வருட கிரகங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. சனி, குரு, ராகு, கேதுலாம் அதே இடத்துல இருக்க. மாதக்கோள்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாருமே பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலே கன்னியில் இருக்கக்கூடிய புதன் துலாத்துக்கும், அக்டோபர் 17ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய சூரியன் துலாமுக்கும், அக்டோபர் 13ஆம் தேதி துலாமில் இருந்த சுக்கிரன் விருச்சிகத்துக்கும் டிரான்சிட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாயும் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிருக்கிறாரு. ஸோ இந்த மாத கோள்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருட கோள்களோட பெயர்ச்சியோட இணைஞ்சு, ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய பார்வை அப்படிங்கிறது விழப்போகுது. சில பாவங்களுக்கு சில கிரகங்கள் மாறப்போகுது. இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை குடும்பம், பொருளாதாரம், தொழில், குழந்தை பாக்கியம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் இது கொடுக்க போகுது. பொதுவாக வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே இது எப்படி கொடுக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ முதலாவதாக பார்க்க போகிற ராசி மேஷ ராசி. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷம் செவ்வாயுடைய வீடு, ஆட்சி வீடு. சரி, ராசிநாதன் செவ்வாய் எப்படி இருக்கிறாரு? மாதத்தோட பிகினிங்கில் செவ்வாய் இருக்கிறது 3ஆம் இடத்துல, மேஷத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 3ஆம் இடம் யாருடையதுன்னா மிதுனம், புதனுடையது. சரி, வீடு கொடுத்த புதன் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப பிடிச்ச கன்னி துலாமில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கிறாரு. ஸோ வீடு கொடுத்த கிரகம் வலுத்துருக்கு. செவ்வாய்க்கு என்னதான் மிதுனம் பலவீனமான வீடு அப்படின்னாலும் எந்த ஒரு பாவ கிரகத்துடைய பார்வையும் அந்த மிதுனத்துக்கு விழலை. அப்போது செவ்வாய் ஓரளவுக்கு சேஃப், நல்லா இருக்கிறாரு. எந்த கெடுதலும் பண்ணக்கூடிய நிலைமையில செவ்வாய் இல்லை. ஓகேங்க. அப்போது அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் கடகத்துக்கு போய் நீசமாகிறாரே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே பௌர்ணமியை நெருங்கின சந்திரனுடைய அமைப்பில் தான் வராரு. ஏன்னா அக்டோபர் 17ஆம் தேதி பூரண சந்திரன் மாறுறதுனால இந்த மாதம் முழுவதுமே மேஷராசிக்கு ரொம்ப அருமையான மாதமாக தான் இருக்க போகுது. சரிங்க, நாங்கள் தொழிலில் இருக்கோம். மேஷராசி எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இப்போ லாஸ்ட் ஒரு 2 to 3 months கூட ஒரு 5ஆம் அதிபதி 6ல் இருந்தாலுமே சூரியன் கேதுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நல்லா இருந்தாலுமே சின்ன சின்ன பண சுணக்கங்கள், ஒரு இடத்துல போய் பணம் மாட்டிக்கிட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம், பட் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. தொழிலை விரிவுபடுத்தணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்திருப்போம், பட் விரிவுபடுத்தியிருக்க முடியாது. அதுக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் வரப்போகுது. ஏன்னா நம்ம நியூ இயர் ப்ரெடிக்ஷன்லலாம் சொல்லியிருப்போம் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்க போகுதுன்னு. அப்போ ஏன் அப் அண்ட் டவுனாகவே இத்தனை மாதமாகவே இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் உள்ளே போய் கேதுவோட கன்ஜெக்ட் ஆகும்போது அந்தந்த கிரகத்துக்கு ஏற்ற பலனையும் கேது எடுத்து தர வேண்டிய நிலைமையில் இருக்கிறாரு. அதே மாதிரி வீடு கொடுத்த புதனுடைய டிரான்சிட் அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ ஓவராலாக பார்த்துட்டா இந்த வருஷம் ஃபுல்லாக மேஷத்துக்கு நல்லா தான் இருக்க போகுது தொழில். பட் லாஸ்ட் 2 to 3 months சில சுணக்கங்கள் இருந்ததுக்கு காரணம் சூரியன் புதன் சேர்க்கை கேதுவோடு இருந்தது தான். இப்போ இந்த 2 கிரகமுமே அங்கேருந்து விலகியாச்சு. இப்போ கேது மட்டும் தனித்திருந்து நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. தொழிலை கண்டிப்பாக நீங்கள் விரிவுபடுத்தலாம். தொழில் விரிவடையும், தொழில்னால நல்ல லாபமும் கிடைக்கும். ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் சனி தான் இருக்கிறாரு. ஸோ தொழில் மேன்மை, லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே கேரண்டிட். நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக தொடங்கலாம். சரிங்க, நாங்கள் தொழிலெலாம் இல்லை, நாங்கள் வேலை தான் பார்க்குறோம், ஒர்க்கிங் கம்யூனிட்டி எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இன்னொன்று 10ஆம் இடம் எப்படி இருக்குது? 10ஆம் அதிபதி 11. வேலைப்பளு ரொம்ப ஜாஸ்தி தான் மேஷத்துக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே அதுதான். ஏன்னா 10, 11ஆம் அதிபதி சனி தான். வருஷத்தில் அவர் ஸ்திரமாக தான் உட்காந்துருக்காரு. ஜாப் லாஸ் அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதையும் மீறி உங்களுக்கு வேலை போனாலுமே சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 8ஆம் வீட்டுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப நாளாக பணப்புழக்கம் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. 8 நல்லா இருந்தாலே கையில் பணம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வேலையே தேடுறீங்கனாலும் அக்டோபர் மந்தில் செகண்ட் ஹாஃபில் அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேலே வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடச்சிரும். இருக்கிற வேலையில் நிச்சயமாக பழு இருக்க தான் போகுது. புதுசாக வேலை கிடச்சாலும் அதில் வேலை பழு இருக்க போகுது. பட் நல்ல ஊதியம், நல்ல சம்பாத்தியம் அப்படிங்கிறது அக்டோபர் மந்தில் கண்டிப்பாக பாசிபிள். ரொம்ப நாளாக வேலை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட தாராளமாக மாற்றிக்கலாம். சரிங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கிறாரு. ஸோ நிறைய சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுன்னு மறைப்பீங்க. அந்த விஷயம் தெரிய அதனால் பிரச்சனை வரும். சரி, இதை சொன்னால் நம்ம கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏதாவது ஒரு விரிசல் வந்துருமோன்னு நீங்கள் சில விஷயங்களை ஒரு குட் காஸ்க்காக மறைச்சிருப்பீங்க. அது வெளியில் தெரிய அதனால் ஒரு பிரச்சனை ஆகிறது. தேவையில்லாத ஒரு உட்கட்சி பூசல் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, சீரியஸாக எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நீங்களாக உங்கள் கற்பனை மூலமாக சில பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் எதையும் மறைக்க வேண்டாம். எதுனாலுமே உண்மையை ஓப்பனாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிடுறது இந்த மாதம் நல்லா போகும்.
அதே மாதிரி ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரன்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் 5ஆம் அதிபதியோட தொடர்பு 7ல் இருக்கிறதுனாலையும் 7ஆம் அதிபதியோட ஸ்ட்ரென்த் வந்து எனிஹவ் 8ல் உட்காந்தாலுமே குருவுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கும்போது சொந்தக்காரங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக வரக்கூடிய அலையன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும். சரி, ஓகேங்க. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? 5ஆம் அதிபதி 7ல். குழந்தை பாக்கியத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த ஒரு பாவகிரகத்தோடைய பார்வையும் அங்கே படலை. ஸோ அதனால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நியூலி மேரிட் கப்புள்னாலுமே உடனே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னாலுமே குழந்தை அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். சரி, ஓகே. நாங்கள் வந்து வெளிநாடு போகலான்னு நினச்சிட்ருக்கோம். எங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குது. 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் சுக்கிரனால் அகெயின் சுபத்துவம் ஆகுது. இந்த வருஷம் நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நீங்கள் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை அக்டோபரில் எக்ஸாம் இருக்குது, இல்லை அக்டோபரில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை அக்டோபரில் யாராவது ஒரு கன்சல்டன்சி மூலமாக நீங்கள் அப்ராட் போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்க, முக்கியமாக வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மந்தில் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி ஆல்ரெடி நாங்கள் அப்ராடில் தான் இருக்கோம், அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கோம், இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம், எந்த முன்னேற்றமும் பெருசாக இல்லை, நம்ம இந்தியாவுக்கே திரும்பி வந்துடலாமான்னு கூட சில சமயம் யோசனை வந்திருக்கும். என்ன ரீசனாக இப்போது பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக இந்த செவ்வாயோட டிரான்சிட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இல்லை. பட் அக்டோபர்லேருந்து உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது ஸ்மூத் ஆகும். விசா எதுவுமே பிரச்சனை இருக்குது, மாட்டிகிட்டு இருக்குன்னா கூட பிஆர் விசா அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அக்டோபர் வந்து இட்ஸ் அ வெரி குட் மந்த் ஃபார் அந்த அப்ராடில் உள்ள எல்லா மேஷராசிக்காரங்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, ஓகே. நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாமாங்க? ப்ராப்பர்ட்டி லக்லாம் எங்களுக்கு இருக்கா இந்த மாதம் எப்படின்னா, அக்டோபர் 20க்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அக்டோபர் 20க்கு மேலே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, 4ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். செவ்வாய் நீசம்ங்கிற ஒரு காரணம் மட்டும் கிடையாது, பூமி காரகன் செவ்வாய், ஸ்திர சொத்துக்களுக்கு காரகமான கிரகம் செவ்வாய், காரகோபாவ நாஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் 4ஆம் இடத்துல நடக்குது. அப்போது 20ஆம் தேதிக்கு முன்னாடி லேண்ட் வாங்கக்கூடிய ஒரு பிளான் இருக்குது, இல்லை ஒரு வீடு வாங்கக்கூடிய பிளான் இருக்குது, வீடை ஷிஃப்ட் பண்ணுற பிளான் இருக்குது. இதெல்லாம் எப்போ பண்ணோம்? அக்டோபர் 20க்கு முன்னாடி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடீஸ் நல்லாவே போகுங்க. அந்த அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே தான் ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது வரும். பட் ஆனாலும் பரவாயில்ல, சந்திரன் பௌர்ணமி நிலை அடைகிறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கெட்யூல் பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசிநாதன் 3 நாளில் போகும்போது கொஞ்சம் அந்த புத்தி தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஐயோ, நிறைய டைம் வந்து வீணாக விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும், சும்மாவே உட்காந்துருப்போம், டைம் ஓடிடும். ஸோ இதுக்கு காரணம் அந்த 3, 4ஆம் இடம் தான். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல இருந்துமே நீங்கள் தப்பிச்சுக்கலாம். கடன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன காரணம் அப்படின்னா, 6ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கிறாரு. ஸோ 7ல் இருந்துட்டு எங்கே பார்க்குறாருன்னா லக்னத்தை பார்க்குறாரு. லக்னாதிபதியும் நீசமாகிறதுனால அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காம்பினேஷன் கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி 11ல் சனி இருக்கும்போது ஒரு ஆசை தூண்டப்படும், 12ல் ராகு, தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். அப்போ கடன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்தோட பிரத்யேகமான பலன் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஏன் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்கள் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் எந்திக்கிற மாதிரி, குளிக்கிற மாதிரி, வேலைக்கு போகிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ரெமெடிஸ் தான். இதை பண்ண லைஃப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இவ்வளோ நாள் என்கிட்ட வந்த கிளைண்ட்ஸ்லாம் அதனால் நிறைய பெனிஃபிட் ஆகுறாங்க. அதே பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மேஷம். நன்றி, வணக்கம்.